இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதிலே உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய நாளையும் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். நாம் கிருபைக்கு மேல் கிருபை பெற்று வருகிறோம். ஆகையினாலே இந்த நாளை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை தொழுது கொள்வோம், பாடி துதிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பிரசன்னமாகி நிறைந்த அற்புத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்வார். கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடைய நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான ஒரு புதிய நாளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2021 வருஷம் 5ஆம் மாதம் இன்று 22ஆம் தேதி சனிக்கிழமையை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்திருக்கிறேன். கடந்த காலமெல்லாம் கூடவே இருந்து கடந்த இரவிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி புதிய நாளை காணும் மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே, எங்களை கண்ணோக்கி பாரும். இந்த தொழுகையிலே பங்கெடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். திருச்சபையாக ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த தொழுகையிலே நாங்கள் கூடி உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவருடைய அருள் நிறைந்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாக தங்கட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். குற்றங்குறை எதுவிருந்தாலும் பொறுத்து மன்னித்து ஆண்டவரை இந்த தொழுகையின் வாயிலாக ஆண்டவர் எங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு துதியாக 25வது கீர்த்தனை பாடுவோம். தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திரம் துதியுமக்கே என்று பாடல். பாத்திரனே தேவா, தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தி தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தி தோத்திரம் துதி உமக்கே. சத்துருவை எங்களின்றி நல்ல நேத்திரை செய்யவே பத்திரமாய் சீராட்டி உரைக்கு சுற்றிலும் கோட்டையானா. பத்திரமாய் சீராட்டி உரைக்கிய சுற்றிலும் கோட்டையானா. விடிந்திருள் ஏகும் வரை கண்ணின் விழைகளை மூடாமல் குடிகுள் தாய் போல் படிமை செய்யமது துணையன காத்தவனே. குடிகுள் தாய் போல் படிமை செய்யமது துணையன காத்தவனே. காரிருள்ளகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே பாரிதை புரட்டி பொருள செய்தேகன் பாங்கு சிறாக்கி வைத்தார். பாரிதை புரட்டி பொருள செய்தேகன் பாங்கு சிறாக்கி வைத்தார். இன்றைய தினமதினோ தோழி எந்தெந்த வழிகளிலோ
படி ஒழுகிடைய மக்கரும் தோன்றியே காத்து கொள்வார். 34ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 34 முதல் 10 வசனங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரில் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமையானவள் அதை கேட்டு சந்தோஷப்படுவார்கள். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடுவேன், அவர் எனக்கு மறுமொழி அருளி என் பயம் எல்லாவற்றினின்றும் என்னை விடுவித்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகம் மலர்ந்தார்கள், அவர்கள் முகங்கள் வாடிப்போவதே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டருளி அவனுடைய சகல இடுக்கண்களினின்றும் அவனை விடுவித்து ரட்சித்தார். கர்த்தருக்கு பயந்தவர்களைச் சூழ அவருடைய தூதனானவர் பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியுங்கள், அவரிடத்தில் அடைக்கலம் புகும் மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயப்படுவர்களுக்கு குறைவில்லை. பாலசிங்கங்கள் குறைவடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை முறையாக வாசிக்க கேட்போம். முதல் பகுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரையிலான வசனங்களை வாசிக்க கேட்போமாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவளுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்றார் என்பது. நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 முடிய. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்து பெண்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாய கடவுளின் வலதுவார் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயந்தரிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் மிகுதியாக உண்டாவதாக. ஆமென். கடவுளுடைய வார்த்தைக்காக, ஆவியானவர் அருளும் அவருடைய அற்புதமான வார்த்தைக்காக ஜெபித்து தியானம் செய்வோமாக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஒரு புதிய காலை வேளையை நாங்கள் காணும்படி எங்களுக்கு உதவி செய்தவரே, ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் எங்களை வழிநடத்தி வருகிறவரே, இந்த அருமையான காலை வேளையும் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை நன்றியோடு உணர்கிறோம். உம்முடைய வசனத்துக்காக ஆண்டவரே காத்திருக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளால் எங்களுக்கு தைரியம் உண்டாகும்படியும் நம்பிக்கை உண்டாகும்படியும் விசுவாசம் பெருகும்படியாகவும் எங்களில் இருக்கிற எல்லா வகையான அவிசுவாசமும் நீங்கும்படியாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புத அதிசய நிகழ்வுகள் தொடரும்படியாகவும் வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, காலை வேளையிலே இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிறவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை நாம் வாசிக்க கேட்டதான நற்செய்தி வாக்கியம் பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் என்பது 17வது வசனம். வசனத்தினுடைய முதல் பகுதி, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்பது. அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபை நம்மை அதிகமாக மூடிக்கொள்ளுவதாக. நாளைய தினத்திலே கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே பெந்தேகோஸ்தே பண்டிகை தினத்தை ஆசரிக்க இருக்கிறோம். இந்த நாட்களுக்கு முன்பாக, குறிப்பாக பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலை வேளையில் வருவது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்று. ஆம், அருமையான என் ஆண்டவருடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களுக்கு முன்பாக கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் ஏராளமான வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளில்
வாக்குறுதிகளில் மிக முக்கியமான காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன அருமையான வாக்குறுதிகளில் மிக முக்கியமானவை என்று சொல்லும் பொழுது, நற்செய்தியை அறிவியுங்கள், பேய்களை துரத்துங்கள். நற்செய்தியை அறிவியுங்கள், பேய்களை துரத்துங்கள், பிணியாளிகளை குணமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பரிசுத்த ஞானஸ்நானத்தை கொடுங்கள், சபைகளை உருவாக்குங்கள், சீடர்களை உருவாக்குங்கள் என்று இப்படி பலவாறு ஆண்டவர் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஆம், அருமையான என் ஆண்டோடி மக்களை, அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் அதை நாம் மறந்து போய்விடுகிறோம். உண்மையாகவே இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கும் அப்பேற்பட்ட சந்தேகங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? கடவுள் நம்மோடு இருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் ஊழியக்காரர்களுக்கும் ஏற்படுகிறது. அப்படியானால் விசுவாசிகளுக்கு ஏற்படுவதில் எந்த விதமான காரியமும் நாம் சொல்லுவதற்கில்லை. ஊழியக்காரர்களுக்கே தயக்கம் ஏற்படுகிறது என்றால் விசுவாசிகளுக்கு தயக்கம் ஏற்படுவதில் அது பெரிய காரியம் ஒன்றும் இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஆம், ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாலும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாலும் அற்புதங்களும் அதிசயங்களும் அதிகமாக நிகழும். அருமையாண்டவர், அன்பான மக்களை, ஊழிய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள் ஏராளம். குறிப்பாக பிசாசுகள் அலறி ஓடிய சம்பவங்கள் ஏராளம் ஊழிய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், ஒரு வாலிப மகள், அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே அவளுக்கு பயங்கரமான ஒரு பிசாசின் போராட்டம் அவளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இரவு நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னால், சரியாக 7 மணி ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த அசுத்தாவி அவளுக்குள்ளே வந்துவிடும். அந்த அசுத்தாவி அவளுக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த வீட்டிற்குள்ளே பயங்கரமான போராட்டமாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமான கவலையும் கஷ்டமும் வேதனையும் வந்துவிடும். எல்லாரையும் பிடித்து அரட்டுவாள். நீங்கள் நினைக்கலாம் இவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று. எந்த விதத்திலும் இவளுக்கு திருமணம் நடப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இவளை அழித்தே தீருவேன், இவளை என்னோடே கொண்டு போயே தீருவேன். நீங்கள் ஒருவருமே நிம்மதியா இருக்க முடியாது என்று சொல்லி பல வார்த்தைகளை அந்த அசுத்தாவி சொல்லி அவள் எல்லாரையும் அச்சப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட சம்பவத்திலே சமயத்திலே ஒரு நாள் அந்த வீட்டிற்கு போகக்கூடிய
வாய்ப்பு கிடைத்தது. அங்கே போனோம். 1-2 சபை விசுவாசிகளோடு போனோம். போனபோது ஒரு மூலையிலே அந்த சகோதரியை தள்ளியது அந்த அசுத்தாவி. அந்த அசுத்தாவி கண்ட மாத்திரத்திலே தலையெல்லாம் விரித்து போட்டுக்கொண்டு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, நான் இவளை விட்டு போகவே மாட்டேன், இவளை நான் கொண்டு போவேன் என்று சொல்லி பயங்கரமாக அடம் பிடித்தது. அதோடு பேசிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லப்பட்டது, அவள் ஆண்டவருடைய மகள், அவள் ஞான ஸ்நானம் பெற்றவள், பரிசுத்தாவியின் முத்திரையை பெற்றவள், நீ அவளை ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே போ சாத்தானே என்று அந்த வார்த்தை மாத்திரம் அதட்டி சொல்லப்பட்டது. அங்கே நடந்த அற்புதத்திற்கு கணக்கில்லை. பயங்கரமான ஊளையிட்டு கொண்டு அந்த மகளை உருட்டி பல படிகளுக்கு அதை உருட்டி தள்ளி அது அலறி ஓடியது. பிரியமானவர்களே, அதற்கு பின்பு அந்த பிள்ளையினுடைய அந்த மகளுடைய முகத்தில் பயங்கரமான ஒரு பிரகாசம், அந்த வீட்டிற்குள்ளே பெரிய சந்தோஷம். அவருடைய திருமணம் மிக ஆச்சரியமாக நடந்தது. இன்றைக்கு கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே 2 பிள்ளைகளோடு கணவனோடு அவள் சந்தோஷமாக அந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆம் அருமையானவர்களே, இப்படி ஏராளமான அனுபவங்கள் ஊழிய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களாலும் நடக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள், அவர்களை பேய்களை துரத்துவார்கள், நோய்களை குணமாக்குவார்கள், புதிய புதிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும், அதாவது விஷத்தையே அருந்தினாலும் அவர்கள் சேதமடையார்கள் என்று மார்க்கு நற்செய்தியாளன் மிக அருமையாக சொல்லுகிறார். ஆகையினாலே அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசமுள்ள ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, ஆம், ஊழியக்காரன் வந்து ஜெபிக்க வேண்டும் என்றல்ல. ஊழியக்காரன் ஜெபித்தால்தான் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பேய்கள் ஓடும், பிசாசுகள் ஓடும் என்று அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்தால், உங்களுக்குள்ளே ஆவியானவர் இறங்குவார். உங்களை கொண்டும் அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். உங்களை கொண்டும், நீ உங்களை காணும் போதும் பேய்கள் நடுங்கும், பிசாசுகள் ஓடும். உங்களை கொண்டும் கர்த்தர் என்ன செய்வார்? மிகப்பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆம் அருமையான என் அன்புடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த தொழுகையில பங்கெடுத்திருக்கிற அன்புக்குரியவர்களே, நம் எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே விசுவாசத்திற்குள்ளாக நம்மை அழைக்கிறார். இந்த நாட்களிலே குறிப்பாக எல்லாருக்கும் ஒரு வகையான பயம், இந்த நோய் தாக்கத்தின் பயம் அதிகமாயிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியிறங்குவதற்கு கூட நாம் பயப்படுகிறோம். அடுத்தவர் முகத்தை பார்த்து பேசுவதற்கு கூட தயங்குகிறோம். முகத்தை பார்த்து பேசினாலே நோய் தொற்று வந்து விடுமோ என்று. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அச்சமும் தயக்கமும் இருக்கிறது. இவ்வளவு காலமும் நாம் கேட்ட நற்செய்தியினுடைய பலன் என்ன? இவ்வளவு காலமும் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கான பலன் என்ன? இவ்வளவு காலமும் நாம் வாசித்த வேத வாக்கியங்களுக்கான அர்த்தம் என்ன? ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தும் உணராதவர்களைப் போலவும், வசனத்தை கேட்டும் கேளாதவர்கள் போலவும்
விசுவாசத்திற்குள் வந்தும் வராதவர்களைப் போலவும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இந்த நாட்களில் சோர்வுக்கு ஆளாகிறது என்று பாருங்கள். அருமையானோடே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் யுகம் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஆம், அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களிலே பற்றி கொள்ளும் பொழுது, ஜீவனுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, நம்மை அறியாமலேயே நமக்கு புதுபலன் வரும். நம்மை அறியாமலேயே நமக்கு ஆரோக்கியம் வரும். நம்மை அறியாமலேயே நமக்கு தைரியம் வரும். நமக்குள்ளே விசுவாசம் உருவாகும். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். அவர்கள் அனைவரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார்கள். நவமான பாஷைகளை பேசினார்கள். அவர்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. நற்செய்தி பணி உருவாக ஆரம்பித்தது. விசுவாசிகள் பெருக ஆரம்பித்தார்கள். ஆம், சபைகள் உருவாக ஆரம்பித்தது. யாரை கொண்டு? விசுவாசிகளை கொண்டுதான் பிரியமானவர்களே. ஆம், நீங்களும் நானும் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புத அதிசய நிகழ்வுகள் நிறைவாக நடக்கும். நாம் வாசிக்க கேட்டதான நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரையிலான வசனங்களிலே பேதுரு அப்போஸ்தலன் நடந்து போகிறார். அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழலாவது பட்டால் வியாதிகள் குணமடையுமே என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு என்ன செய்கிறார்கள்? பிணியாளிகளை அழைத்து கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் படும்படியாக என்ன செய்கிறார்கள்? கடத்துகிறார்கள். ஆம், அருமையானவளே, அன்புக்குரியவளே, அங்கே வாசிக்கிற அற்புதமான அந்த திருமறை பகுதியை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரையிலான வசனங்களிலே குறிப்பாக 15-16 பாருங்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுட்டுப்பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆம், அருமையான என் அன்புடைய மக்களே, அன்புக்குரியவரே, விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில எல்லா வகையான அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும். கர்த்தர் அதை நிகழ்த்துவார். நிகழ்த்துகிறவர் ஊழியக்காரன் அல்ல, நிகழ்த்துகிறவர் கர்த்தர். கர்த்தருடைய ஆவியானவர். நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது, நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஆயுதம் விசுவாசம். ஜெபத்தோடு கூடிய ஆயுதம், விசுவாசத்தோடு கூடிய அந்த ஜெப ஆயுதம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே. ஆனால் நம்மை கொண்டும் பலத்த அற்புதங்களை, பலத்த அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த காலை வேளையிலே வரட்டும். நாளை தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். அதற்கு ஆயத்தப்படுவோம். ஆவியானவர் நம்மை நிரப்புவார். தம்முடைய நாம மகிமைக்கென்று நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். ஆவியின் பலனை பெறுவோம். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ, நம்மை கொண்டும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மையும் பயன்படுத்தி அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மை பயன்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமேன். 481வது பாடலை பாடுவோம். அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே என்கின்ற பாடலிலே முதல் 3 கவிகளை பாடுவோம். 481வது பாடல்.
அருப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. இந்த தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே, எட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே. எம்மை பொறந்த இயேசு நாம் எவரும் காணவே, இருள் அடங்கி நாணவே, எவரும் காணவே, இருள் அடங்கி நாணவே. வசன அமுதை வார்க்கும் நல் வலவரோங்கவே, மதி கேடு நீங்கவே, வலவர் ஓங்கவே, மதி கேடு நீங்கவே. அருப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. ஜெபிப்போம். நம்பிக்கையோடே ஜெபிப்போம். நமக்குள்ளும் ஆவியானவர் இறங்குவார், நம்மை கொண்டும் பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக தம் நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவையே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த கடவுளே, அவர் மூலமா எங்களை மீட்டுக் கொண்ட தந்தையே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆம் பிதாவே, விசுவாசிக்கிறவர்களை கொண்டு நீர் செய்கிற அற்புத அதிசய நிகழ்வுகளை இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, விசுவாசிகளை கொண்டும் விசுவாசிக்கிறவர்களை கொண்டும் கர்த்தர் நிகழ்த்துகிற அற்புத அதிசயங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படி ஆண்டவரே, எல்லா வகையான பயமும் திகிலும் தயக்கமும் அவிசுவாசமும் இருதயத்தை விட்டு நீங்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கடவுளே, ஆம் தகப்பனே, இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள வைராக்கியமான விசுவாசமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்களை கொண்டும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பலத்த அற்புதங்களை செய்வதற்கு எங்கள் ஆண்டவர் வல்லவர், ஆவியானவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதிபட விசுவாசிக்க விசுவாசமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே கொள்ளை நோயின் தாக்கத்தினால் ஆண்டவரே, ஆவியானவரே, பயமும் நடுக்கமும் கவலையும் தேவரீர் ஒவ்வொரு நிலையிலே தேவரீர் தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவீர் சுவாமி. எல்லா பயத்துக்கும் நீக்கி ஆண்டவரே, எல்லா வகையான தொற்று வியாதிகளுக்கும் நீக்கி கர்த்தர் எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நோய் தொற்றுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே அற்புத சுகம் கிடைக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம்.
ஆண்டவரே, பிசாசின் தொல்லைகளும் வில்லி சூனிய ஆவிகளின் தாக்கங்களும் எந்த குடும்பங்களெல்லாம் தாக்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த மனதையெல்லாம் குருடாக்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த உள்ளத்திலிருந்தெல்லாம் விசுவாசத்தை பறித்து கொண்டிருக்கிறதோ, அந்த உள்ளங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவீராக, ஆவியில் பலப்படுத்துவீராக, அற்புதங்கள் நிகழ ஆண்டவர் உதவி செய்வீராக. சுவாமி, அருமை ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஊரடங்கின் காரணமாக பல வகையான கவலைகளுக்கும் கண்ணீருக்கும், விசேஷமாக தேவரீர் பொருளாதார சிக்கல்களுக்கும் ஆளாகி தவிக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் இறங்கி அவர்களுக்கும் ஆறுதல் செய்வீராக, வாழ்வுக்கான வழிகாட்ட வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, கொள்ளை நோயின் தாக்கத்திற்கு தேவரீர் ஆளாகி நிற்கிற மக்களுக்கு பணிவிடை செய்யும்படி தேவரீர் இறங்கி பணி செய்கிற முன்கள பணியாளர்களுக்காக, மருத்துவ துறையினர்களுக்காக, காவல்துறையினர்களுக்காக, சுகாதாரத்துறையினர்களுக்காக, இன்னும் பல்வேறுபட்ட அரசு அதிகாரிகளுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக, ஆண்டவரே, இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் பயன்படுத்தி ஆசீர்வதியும் தகப்பனே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற இந்த ஊழியத்தை கடவுள் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு கடவுள் இதை ஆசீர்வாதமாக்கி தருகிறேன். ஆம் ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் காணிக்கைகளாலும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற திருச்சபை மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை குடும்பம் குடும்பமாய் கடவுள் ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும் தகப்பனை. அருமை ஆண்டவரே, இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆண்டவரை நினைவு கூறுகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆண்டவர் கூட்டி தருகிற புதிய வயது, திருமண வாழ்விலே கூட்டி தருகிற புதிய வருடம் அவளுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஆவியானவரே, நோய் தொற்று ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரை, இயற்கையின் சீற்றங்கள் பல வகைகளிலே ஆண்டவரை நெருக்கி பல வகையான கஷ்டத்தையும் கண்ணீரின் அனுபவங்களையும் தருகிறது தோப்பனே. எல்லா வகையான மோசத்துக்கும் நாசத்துக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவீராக. அன்பிலும் தூய்மையிலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி உம்முடைய தூய்மையான நாமத்திற்கு மகிமையான பாத்திரங்களாய் நாங்கள் விளங்கிட கர்த்தர் எங்களையும் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து வைத்த கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றின் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைப்பட பண்ணாமல் தீமையுடன் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே சபையின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பயமில்லாமல் தைரியமாக இருந்து விசுவாசத்தோடு இருந்து தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நல்ல சூழ்நிலைகளை கடவுள் நமக்கு வாய்க்க பண்ணி தருவார். கடவுள் உங்களோடு இருப்பாராக.